மக்காச்சோள ரவை கேசரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மக்காச்சோள ரவை 300 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 450 கிராம் எடுத்திருக்கேன். நெய் 4 டீஸ்பூன், ஏலக்காய் 5, முந்திரி ஒரு 12, திராட்சை ஒரு 15. முதல்ல அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு நம்ம ரவையை வறுத்து எடுப்போம் இல்லையா, அது மாதிரி சோள ரவையை நம்ம வறுக்கணும். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். கைவிடாமல் நல்லா கருக விடாமல் கிண்டி நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் அடுப்பில் வைக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 2.5 பங்கு தண்ணி எடுக்கணும். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதான் கணக்கு. இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா அதுக்கு 1.5 பங்கு சர்க்கரை, 2.5 பங்கு தண்ணி, அதான் கணக்குங்க. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இந்த ரவையை ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிடலாம். இல்லைன்னா அது தெறிக்கும். அடுப்பை மைல்டாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். அதாவது ஒரு கப் சர்க்கரைக்கு 1.5 பங்கு சர்க்கரை, 2.5 பங்கு தண்ணி, அந்த கணக்கு எடுத்துக்கணும். சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் நல்லா உருகி வரும். அப்போ பார்க்கும்போது கட்டி கட்டியாக வர்ற மாதிரி தெரியும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண இப்போ பாருங்கள், பார்க்க கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம பயந்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒன்று போல் வந்துடும். பாருங்கள், கட்டி இல்லாமல் ஒன்று போல் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணலாம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வரும். ஒரு பெரிய டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் நெய் எடுத்தாலே போதும். வறுக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வச்சுக்கலாம். மிச்சது எல்லாத்தையும் நம்ம கேசரியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சுட்டு நான் முந்திரி திராட்சையும் வறுத்து அதில் கொட்ட போகிறேன். அதனால் நான் அடுப்பில் வச்சு சின்ன வாணலி வச்சுருக்கேன்.
1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். முந்திரி வந்து முதல்ல வறுத்துக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேசரியில் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. சத்தான மக்காச்சோள ரவை கேசரி ரெடி.